So hello guys, welcome back to our channel. Okay. Welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து The Ghost அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் பத்தி தான் விளையாட போறோம். ஸோ இந்த கேம் பத்தி ஒரு செம்மையான மல்டிப்ளேயர் கேம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேய் இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். நம்ம போயிட்டு அங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு கேம் பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்குது. ஸோ பேசிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பேசிஃபை அது ஒன்று வரும், அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் கிராஃபிக்ஸ் பிசியில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான இது ஃபோன் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதிலே கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஒரு கொஞ்சம் நல்ல மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரிசனில் போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே ஓகே. ஸோ அங்கே அந்த இது பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஓகே. திறக்க முடியுது. என்னடா திறக்க முடியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இது வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்காது கைஸ். ஸோ அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வாய்ஸ் இது அது என்ன இன்டர்னல் ஆடியோ, அதாவது இந்த கேமோட சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நான் நிறைய ரெக்கார்டு ட்ரை பண்ணேன். பட் எல்லாமே அப்படி கட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னாச்சுன்னு தெரில, அதனால தான் உங்களுக்கு சவுண்டு மட்டும் கேட்காது. ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேய்கிட்ட வந்துச்சுன்னா காமிக்கிறதுக்கான ஒரு மீட்டர் மாதிரி. ஓகே. ஸோ எத்தனை பேர் இருக்கோம்? ஓகே 3 பேர் இருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லேகு. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து எது எடுக்கலாம்? கேண்டில் இருக்குது. இது என்ன வாக்கி டாக்கியா? அதோ இங்கே கொஷின் கேட்கலாம் போல். அப்புறம் தெர்மாமீட்டரு, கேண்டில்லாம் வேறு இருக்குது. ஓகே. கேண்டில் எடுத்துப்போமா? இல்லை இது எடுத்துப்போம் கொஞ்சம். ஓகே. ஸோ லைட் இன்னும் இது யூவி லைட் மாதிரி ஒன்று வருது. சரி. ஓகே. ஃபஸ்ட்டு மேலே போய் கொஞ்சம் இதை வச்சுட்டு அப்படியே போவோம். எங்கடா எவனே காணோம்? அதோ இங்கே இருக்கான். ஓகே 4 பேர் மொத்தமாக. ஓகே. ஸோ டோட்டலாக 4 பேர். ஒருத்தங்க சைடாக கீழே போயிட்டா இருங்க. அங்கே எங்கே போனான் அவன்? இதோ போகிறான் பாருங்க கீழே. என்ன அது வெளில போகிற மாதிரி இருக்குது. நான் வரலையா? கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டார்க்கிஷாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி கேம் விளையாடும்போது நான் பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சு விளையாடுறேன். பட் இருந்தாலுமே இந்த கேமோட அந்த ஒரு டார்க்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க்கிஷாக தந்துருக்கானுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு போயிட்டு இருங்க, நான் போயிட்டு இந்த கேண்டில் எடுக்கலாமான்னு பார்க்குறேன். கேண்டில் இது எப்படி இதில் கொஷின் கூட கேட்க முடியல, கேட்குறானே இல்லைன்னு வேறு தெரில. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த கேண்டில் எடுத்துப்போம். ஒரு நிமிஷம். எப்படிலாம் லைட் இருக்கா? நான் லைட் இல்லைன்னு நினச்சாங்க. இந்த கேண்டில் எடுக்க போனேன். லைட் இருக்குது. ஓகே. அப்படின்னா வந்து ரெண்டுமே இருக்கா? லைட்டு அப்புறமா அந்த யூவி ரே ரெண்டுமே இருக்குது போல். ஓகே நைஸ். எங்கடா டே என்னடா என்னை விட்டு போயிட்டீங்க? எங்கடா இருக்கீங்க? அதோ இங்கே இருக்கானுங்க அந்த 2 பேர். அப்பா இந்த கேம் பார்த்தாலும் ரொம்ப த்ரில்லாகும். செம்ம ஃபன்னாகவும் இருக்குங்க. இது என்னது? இது என்னன்னு தெரியலையே. ஓகே. ஏதோ அலர்ட் மாதிரி காமிக்குது, ஆக்டிவேட்டு. ஓகே. ஸோ இது என்னன்னு தெரில. ஸோ அப்புறமா போய் பார்ப்போம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பயந்து விளையாடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ வந்து இங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரில. இங்கே இவனுக்கு 2 பேரும் போயிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு கூட போவோம். தனியாக மட்டும் மீட்ரு செம்ம ஃபாஸ்ட் அடிக்குதா? இங்கே தாண்டா இருக்குது. இங்கே வந்து பேய் இங்கே தான் இருக்குது கேஸ். வந்து பேய் இங்கே பாருங்கள். மீட்டரை பாருங்கள். மீட்டரே பிளாஸ்ட் ஆகிடும் போல். ஃப்ரீக்வன்சியும் அவ்வளோ தூரம் வருது பாருங்கள். இங்கே தான் இருக்குது. இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இங்கே தான். ஓகே. போயிடுச்சு. ஓகே. தேங்க் காட் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா பார்த்தா செம்ம பெரிய மேப்பு கேஸ். இது செம்ம பெரிய மேப்பு. இது கன்ஃபார்மாக போட்டோன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 30 ஹவர்ஸ் லைக் 1 hour கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அப்படியே இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ணும். இவனுங்களை கூட விளாண்டா இவனுங்க அப்பப்போ லெஃப்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம் மல்டிப்ளேயரில் விளையாடும் போது அன்னோன் பசங்க கூட விளாண்டா அவனுங்க எப்போ போவான்னு தெரியாது. அவனுங்க வாட்டுக்கு போயிடுவானுங்க. ஸோ நான் ப்ராசஸில் அப்படி முடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவனுக்கு 2 பேர் வேறு இங்கேயே நிற்கிறானுங்க. ஆக்சுவலாக அந்த இன்னொருத்த பார்த்தீங்கன்னா இது வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரில. அவன் மட்டும் தனியாக போனான். மேபி பேய் போட்டு தள்ளியிருக்கோம். இதோ இங்கே பாரு. இதோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எவிடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன இது பண்ணோம். அது அங்கே கரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மெஷர் பண்ணுறச்சு டிக் போடுறது அதெல்லாம் இருக்குது. சரி. ஓகே. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து இதை எடுப்போமா? கேண்டில் எடுத்துப்போமா? கேண்டில் இங்கே பாருங்க. ப்ளோ அவுட்டு கேண்டில் அது கூட இருக்குது.
அது நம்ம கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணும். சரியா தெரில. ஓகே ஓகே காட் இட். ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளோட டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா முடிக்க பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே போவோம். எங்கடா இருக்கீங்க? இவனுக்கு 2 பேரை பார்த்தாலும் இங்கேயே இருக்கானுங்க. ஸோ ஒன்றாவே இருக்கானுங்க. ஓகே இருங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு நான் போயிட்டு அந்த இதுவே எடுத்துக்கிறேன். இது போடுற கீழே நான் இந்த ஃப்ரீக்வன்சி மீட்டரே எடுத்துக்கிறேன். எடுறாத. ஓகே ஸோ இது இருந்தனால தான் நம்மளால் பேய் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். அது ரெட் கிட்ட போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ எங்கே போனானுங்க இவனுங்க? டே எங்கடா போனீங்க? டே இந்த சைடாக போனானுங்களா? இந்த சைடு வழி இல்லை. இருக்கா வழி? இருக்கு. இந்த சைடு இங்கே போகுது. இங்கே போகலான்னு நினைக்கிறவனுங்க. ஐயோ எங்கே போனானுங்க வேற தெரியலையே. ஏய் எங்கடா போனீங்க? டே எங்கடா போனீங்க? சொல்லிட்டு போங்கடா. ஐயப்பா எதுக்கும் இது கையில் வச்சுப்போம். இங்கே வேறு ஒரு மாதிரி சவுண்டு வேறு வித்தியாசமே கேட்குது. சாரி கேஸ் உங்களுக்கு இது சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்காது. ஐம் வெரி சாரி. ரேம் சரிங்க கண்டினியூ சொல்லுங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்தாச்சு. அவனுக்கு 2 பேரும் எங்கே போனாங்க தெரியல கேஸ். தனியாக இருந்தால் கன்ஃபார்மாக வந்து போய் இது பேய் வந்து போட்டு தள்ளிடும். அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் நம்ம எதுக்கோ. மேப் இருக்குது. ஓகே அந்த இன்னொரு பிளேயர் இன்னும் அலைவாக தான் கேஸ் இருக்காங்க பாருங்க. அவன் எங்கேயோ இருக்காங்க கேஸ் அவன். ஓகே ஸோ இவனுக்கு 2 பேரும் இந்த சைடில் இருக்கானுங்களா? ஓகே காட் இட். அவன் மட்டும் அங்கே தனியாக இருக்கான். அங்கே பாருங்க அவன் அவ்வளோ தூரத்தில் தனியாக இருக்காங்க கேஸ் அவன். இப்போ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பிளேயர். இவனுங்க வேறு ஒருத்தனுங்க எப்போ பார்த்தாலும் இந்த சைடு போகிறாங்க. இந்த சைடு ஒன்றுமே இல்லையாடா. கீழேயாச்சும் போங்களேன்டா. ஓகே வாங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஓடுறானுங்க. பிளிங்க் ஆகுது. கடாங்க போ. ஏய் ஓடுறாடி. ஷப்பா பேய் வந்துட்டு போச்சு கேஸ். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அது ப்ளோ பண்ணுதான்னு பார்ப்போம். எங்கே போச்சு? எங்கடா போனேன்? பேய் தைரியமானாலும் தான் இப்போ வாடா. அது பொண்ணா இல்லை பையனா கூட தெரில. இருங்க மீட்டர் வச்சு பார்ப்போம். ஓகே பேய் இங்கே இப்போதைக்கு இல்லை. பட்டு இன்னும் எதில் இருக்குது? இன்னும் ஒரு எவிடன்ஸ் கூட நமக்கு எதுவும் கலெக்ட் பண்ணல. வருது லைட்டாக எது ஆகுது. லைட்டாக இங்கே. ஓகே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு போகுது. இது என்ன மாமியார் வீடா வந்துட்டு போகிறதுக்கு? இந்த டோரை தோணுச்சு இல்லை கீஸ் அது. இருங்க அந்த இது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா? ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. எஸ் ஓகே இருங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த டிக் போகிற ஆப்ஷன் எதுவும் இருக்காடா? இங்கே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி எதுவுமே போடல. சரி ஓகே விடுங்க. நாங்கள் பாருங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் சாட்டில் அந்த ஒரு அந்த லோகோ இருக்குல்ல, அந்த லோகோவில் இருக்க கோஸ்ட்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் கதவை தோண்டு போச்சு பாருங்கள் பேய். அதோட கையாச்சு இங்கே இருக்குது. இந்த யூவி லைட்டை வச்சு இந்த மாதிரி தான் கேஸ் அந்த பேயோட கையாச்சு காலாச்சு எல்லாம் வச்சுலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு என்ன போட்டிருக்கானுங்கன்னு தெரில. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் போச்சு கதவை தோண்டுட்டு. ஓகே இருங்க. அவங்க பாருங்கள் தனியாக போனவன் வெளில போயிட்டான் போல். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இருங்க இது என்ன போட்டிருக்கு? த கோஸ்ட் ஓகே அதாவது என்ன இந்த கோஸ்ட் வந்து லீவ் ஆகும்போது அதோட ஹேண்ட் பிரிண்டில் இந்த மாதிரி டோர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே லைட் ஆன் பண்ணிப்போம். ஓகே லைட்டு மட்டும் இல்லைன்னா இந்த கேமில் சுத்தமாக கண்டு தெரியாது கைஸ். இங்கே பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சா கூட ஒரு மாதிரி அப்படியே டார்க்கிஷாக தான் இருக்கும். இந்த கேமே அப்படி தான் இது டெவலப் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரை பண்ணும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த கேமு. சரி ஓகே நம்ம எதுக்கும் இந்த மீட்டரை பார்த்தீங்கன்னா கையில் வச்சு சுற்றுவோம். ஏன்னா ஒரு வேளை டிடெக்ட் ஆச்சுன்னா உடனே அப்படியே ஓடிட வேண்டியதான். ஓகே ஸோ இந்த இதுவும் நம்மளால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமானா தெரில. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் நம்ம வாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம் ஒன்றா. பட் ஆனால் இந்த இவனுங்களாம் கூப்பிட்டு வந்தால் இவனுங்களாம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஓடிடுவானுங்க. ஸோ நம்ம பேச்சு எதுவும் கேட்க மாட்டானுங்க இவனுங்க. ஸோ அதனால தான் இவனுங்க போகிற இடத்துக்கு நம்ம இங்கே தான் ஒன்று இருக்குது. இது என்னது? ஓகே கேஸ் கேனு. ஒரு வேளை அந்த இன்வெர்ட்டருக்கு போயிட்டு அது போடணுமோ? ஐயோ வருது ஐயோ வருது கேஸ். ஐயோ போட்டுருச்சு. மீன் காட் இந்த பேய் வரும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ரௌச் பண்ணிக்கணும். ஸோ ஓகே வரல அந்த பேச்சு. ஓகே போயிடுச்சா? இல்லை இங்கேயே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ரிவைவ் பண்ணுவோம். ஒரே ஒரு மெடிக்கிட் தான் கேஸ் தருவானுங்க இந்த கேமில். சரி ஓகே இங்கேயே இருக்குது. இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் மீட்ரு வர. ஓகே அப்பா தேங்க் காட் போயிடுச்சு. ஓகே ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா வேகமாக இது ஹீல் பண்ணி விடுவோம். ஹீலிங் வேறு கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ் இந்த கேமில். ஸோ மறக்காமல் இன்னும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலை.
ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போக இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ நீங்கள் ஒரு வேளை 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா கேமையும் நான் அப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே. அங்கே பாருங்கள் இன்னொரு பிளேயர் அங்கே வரைக்கும் போயிட்டான். பயந்தாங்கொல்லி. அது என்ன சேஃப் ஜோன் நினச்சிட்டு இருக்கானா அவன்? அங்கே போனாலும் பே வரும்டா. டே யாரா நீ? ஓகே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌச் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். இங்கே தான் இருக்குது, 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 இங்கே தான் கேஸ் இருக்குது அந்த பேய். எப்பா போக முடியலையே. ஓடிட்டு 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 அப்படியே இந்த செவத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்க மிடில் இருக்கு, பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்துலேயே பேய் கரெக்டாக பக்கத்துலேயே இருக்குது. ஓகே இருங்க. டே எங்கடா போன டீமேட்டு? கோபாலு இருக்கியா? ஐயோ இவன் இன்னும் அந்த பேய் இன்னும் இங்கே இருக்கே. அவன் எங்கடா போனான்? ஐயோ அவன் இங்கே அவட போய் விட்டானா? டேய் எங்கடா இருக்கு? அட பாவீங்களா டேய். கைஸ் அவனுக்கு என்ன கப்பல்ஸா கைஸ்? எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல நிற்கிறான். டேய் கப்பல்ஸ் இருந்தீங்களா வேற கேம் இருக்குடா. அதுக்கு இந்த கேம் அதுக்கு சரியான கேம் கிடையாதுடா. அது கப்பல்ஸ்லாம் வேற கேம் இருக்குடா. ஓடு ஓடு ஓடு. நல்ல வேலை. ஓகே ஸோ எப்படியோ தப்பிச்சாச்சு. இது இங்கே தானே எங்கேயோ அந்த ரூம் இருக்கும். இதுவா? இது இல்லை இது இல்லை கேஸ். வேறு அந்த மெயின் ஹால் அங்கே ஒன்று இருக்குமே. ஐயோ அது எங்கே போச்சு? எங்கடா அது? அங்கே பாருங்க கதவை மூடி வச்சிருக்கானுங்க இவனுக்கு மட்டும் உஷாரா. பாவீங்களே. என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன கேஸ் இதை ரிச்சுவல் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒயிட் மேன் புக். ஓகே ஸோ இது அந்த ஒயிட் மேனோட புக்கு போல். ஐயோ வருது 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 வருது. பேய் வருது பேய் வருது பேய் வருது. ஐயோ போச்சு போச்சு. நான் தான் இப்போ மாட்டிக்கிட்டேன். போச்சு கைஸ். ஐயோப்பா கங்கராச்சுலேஷன் மாட்டிக்கிட்டேன். ஓகே டே வந்து இது ரிவைவ் பண்ணி விடுங்கடா. வேகமாக ரிவைவ் பண்ணுங்கடா டே அப்பா. ஓகே வேகமாக ரிவைவ் பண்ணிட்டோம். நல்ல வேலை பேய் அவ்வளோ கொடூரமாலாம் இல்லை. தேங்க் காட். ஓகே டே வேகமாக பண்ணுறா. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இது மேப்ஸும் பார்த்தீங்கன்னா மாறும் கேஸ். இதில் மேப்ஸும் மாறும் டாஸ்க்கும் மாறும். ஸோ இப்போ நமக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிக்கானுங்களா. நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு வேன் இருக்கும். அந்த வேனை சரி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி சொல்லிப்பானுங்க. அப்புறமா இன்னொரு இதில் வந்து எதோ சொல்லுவாங்களே. இன்னொரு இதில் வந்து அந்த டால்லாம் இருக்கும். டால்லாம் வச்சு அது மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணுறதுலாம் இருக்கும். டால் ரிச்சுவல் பார்த்தா செம்மையாக இருக்கும். ஒரிஜினல் அந்த கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் பாசிஃபைன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டாலை பார்த்தீங்கன்னா எரிக்கணும். ஸோ அந்த டால் எரிக்க அந்த பேய்க்கு பிடிச்ச டால் ஒரு பேய் டால் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேய் டாலை எரிக்க அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது ஸ்பீட் அதிகமாகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்மை இருக்கும். ஒன்று கெட்ட பொம்மை இன்னொரு நல்ல பொம்மை. அந்த நல்ல பொம்மையை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த பேய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமான மோடுக்கு ஆகிடும். அதுவே நீங்கள் அந்த கெட்ட பொம்மையை எரிச்சிங்கன்னா ரொம்ப பேடாக மாறிடும். ஓகே ஸோ அப்படின்னா கூட நீங்கள் அந்த க்ரீன் அந்த நார்மல் பொம்மையை கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நார்மலாகிடும். ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மளும் சும்மா ஒரு இதை போடுவோம், டிக்கு போடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் சும்மா டிக் போட்டு ஓகே ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ப்ளோ அவுட் கேண்டிலு ஏதாச்சும் ஒரு 3 இல்லைனா 4 இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்மளை பார்த்தா செலக்ட் பண்ணியாச்சு. இது ஓகே இது பண்ணனால தான் இது வந்திருக்கா? ஓகே கட்டிட் ஏன் நம்ம கேண்டில்லையும் இது லைட் பண்ணி விட்றான். கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் போல இருக்குது இந்த கேண்டிலு. எனக்கு தெரில சத்தியமாக. ஒரு வேளை இதில் வச்சுட்டு நம்ம எங்கேயாச்சும் போகணுமோ இல்லைனா இதுக்குள்ளே நின்னா நம்மளை காப்பாற்றுமா? சரியா தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே நின்னா காப்பாற்றாதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் வெளியில் போயிட்டு அதுக்கிட்ட சைன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். இங்கே பாருங்கள் இங்கே அந்த இது இருக்கா அந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அது நம்ம இங்கேயே நின்னா கன்ஃபார்மாக அது இது பண்ணாது. இன்னும் லைட் பிளிங்க் ஆகுது. வருதா? ஐயோ வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வருதா? இருங்க மினிட் வச்சு பார்ப்போம். இல்லை வரல. இப்போதைக்கு இங்கே வரல. இது அப்படியே எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. ஓகே இப்போ திருப்பி போட்டால் வந்துடுமா? ஓகே ஸோ இருங்க. ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளோ பண்ணிப்போம். ப்ளோ த கேண்டில். ப்ளோ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் ப்ளோ பண்ணி விட்ருவோம். இங்கே ஒன்று இருக்குது. இதையும் ப்ளோ பண்ணி விட்ருவோம். ஓகே ஸோ எல்லாத்தையும் ப்ளோ பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இங்கே நான் போயிட்டு அந்த பேயை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வருவோம் கேஸ். இருங்க இப்போ கதவை திறக்கிறேன். ஓகே வருதா? மீட்டர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. போவோம் முன்னாடி லேட்டாக போவோம். இதுங்க பயமாக வேறு இருக்குது. இது எவனாச்சும் துணைக்கு வாங்கலாம்டா. ஏன்டா பொண்ணு மாதிரி போயிட்டு முட்டு விட்றீங்க? இங்கே வச்சுங்க. ஓகே
யாரும் இல்லை நினைக்கிறேன். வந்துருச்சுடா பேய் வந்துருச்சுடா. கூப்பிட்டு வந்துட்டேன்டா. பின்னாடி நிற்போம். வந்துச்சு பாருங்க. இந்த இவனை சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோதான் கேஸ். ஓகே ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவனை பார்த்தீங்கன்னா பேய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு விட்டது. நைஸ். இப்போ என்கிட்ட மெடிக்கேட் இல்லை, அவன்கிட்டயே மெடிக்கேட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் தான் டே நீ லீவ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன்ரா உனக்கு. இவனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல கேஸ். ஏதோ காலில் பேசிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் 2 பேரும் ஒன்றாவே இருக்கானுங்க. அதான் எப்படின்னு தெரில. சேட்லேயும் பேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சேட்டில் பேசுறதா காமிக்கும். இப்போ என்கிட்ட மெடிக்கேட் இல்லை. இவன் இந்த செத்தவங்கிட்ட தான் மெடிக்கேட் இருக்கான். ஆனால் செல்ஃப் ரிவே அவனால் பண்ண முடியாது. ஓகே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் தான் இவன் சாவ போகிறான். பாருங்க இவன் பேர் கூட ஒரே மாதிரி இருக்குது கைஸ். பிளாக் மேனு ஒயிட் மேனு 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேர் வச்சுக்கானுங்க. அவன் பிளாக்கையும் ஒயிட் போல் ரேசிசம் கம்மியானு. ஓகே ஸோ அடுத்து என்ன கேம் பிளே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த கேம் பிளே நான் போடுறது என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கில்லர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நான் அந்த கேம் ட்ரை பண்ணுறேன். ஓகே பேய் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே பேய் போயிடுச்சு. அதான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கில்லர் டாக் அண்ட் அதுக்கு முன்னாடி ஹைட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுவும் நான் பார்த்தீங்கன்னா போடலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த 2 கேம் பார்த்தீங்கன்னா பிளானில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போடணுமோ அதை பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ நல்ல வியூஸ்லாம் போகுது. ஸோ ஒரு 100 200 ஏன் ஒரு 60 வியூஸ் கூட போனால் கூட யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ். நான் பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். ஸோ அதனால தான் இவ்வளோ அக்கப்போரு. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தடுமாறி 50 கிட்ட வந்திருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுதான் என்னோட இப்போதைக்கு கோல். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீம். அதுக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் விட மாட்டேன். லைவ் ஸ்ட்ரீம் எப்பயாச்சும் சண்டே இல்லை கன்ஃபார்மாக லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் பேசுறதுக்கு அவ்வளோவா முடியாது. ஸோ அது மட்டும் கோச்சிக்காதீங்க. ஸோ அப்பப்போ ஹஸ்கி வாய்ஸில் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து பேசிட்டு போவேன். ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து நான் இங்கே சும்மா தான் நிற்கிறேன். கோட் ஸ்பாட்டட். ஸோ சும்மா இவனை பார்த்தீங்கன்னா போட்டுவிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது எனக்கே தெரில. ஸோ எப்படி இருந்தாலும் கேம் பிளேவை இங்கே ஏர்ன் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இவன் முட்டை போகிற மாதிரி இங்கே உட்காந்துருக்கோம். ஓகே போய் வருது. இந்த சிறைக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். ஓகே ஸோ இவனே போட்டு தள்ளிச்சா அவள் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் கேம் பிளேலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுங்களும் லெஃப்ட் ஆகிட்டானு. இன்னும் லெஃப்ட் ஆகிடுவேடா. லெஃப்ட் ஆகு. என்கிட்ட மெடிக்கெட் இல்லைடா. சரி ஓகே நம்ம லெஃப்ட் ஆகிடுவோம். ஓகே எக்ஸிட் த கேம். சரி ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பை. See you in the next video. Please do subscribe to my YouTube channel guys.